இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து அந்த ஹெவன்லி கேட்டுக்கு முன்னாடி தான் வந்து நின்றுருக்காங்க. அதே சமயத்தில் வந்து அந்த ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபினெக்ஸ் அந்த இம்மோர்டல் 2 பேரும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இன்சைடாக அந்த க்ரீன் வேலையில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அப்புறம் கூட வந்து சில அதாவது இம்மோர்டலாக வந்து மார்க் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு வயசான ஆட்கள். அவங்க எல்லாருமே வந்து அந்த சைடுக்கு வந்து இம்மோர்டலுக்கு போய் இம்மோர்டலாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவில் இருப்பாங்க. ஏன்னா மோட்டல் லைஃப்பில் இருக்கிற லைஃப் ஃபோர்ஸோட இம்மோர்டல் லோடில் இருக்கிற லைஃப் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இங்கேருந்து அவங்க அங்கே போயிட்டாங்கன்னா அவங்களால வந்து நீண்ட நாட்கள் வந்து வாழ முடியும். ஸோ அப்படி ஒரு நட்பாசியில் போயிட்டுருக்க அதே சமயத்தில் இந்த ஃபினெக்ஸ் வந்து இந்த கேட் மூலமாக தான் வந்து மோட்டல் வேர்ல்டுக்கு வந்து அஃபிஷியலாக போக முடியும். மற்றபடி சமன் பண்ணால் வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினரி க்ரியேஷன் மாதிரி தான். நம்ம வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி போகலாம், அங்கே இருக்கிற விஷயத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். பட் அங்கேயே வந்து இருக்க முடியாது. நம்ம ஒரிஜினலாக வந்து மோட்டல் வேர்ல்டுக்கு போவோன்னா அந்த ஹெவன் கேட் மட்டும் தான் ஒரே வழி. ஆனால் இந்த ஹெவன் கேட் வந்து ரொம்ப ஆண்டுகளாக வந்து பூட்டப்பட்டிருக்குது. இதை வந்து சாதாரணமான ஆட்கள் வந்து இதில் சீல் போட்டு அடைச்சி வைக்கல. இதில் அடைச்சவங்க எல்லாருமே வந்து அந்த இம்மோர்டல் வேர்ல்டில் இருக்கிற பெரிய பெரிய கைக்கு தான் வந்து இந்த மாதிரி லாக்கை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சீலை பிரேக் பண்ணுறது ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யார் வந்து சீலை பிரேக் பண்ண போகிறேன், நான் என்னோடய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த கதை வந்து ஒட்டச்சேரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆப்போசிட்டில் அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அவங்களே வந்து இந்த மாதிரி அந்த ஹெவன் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இப்படியே விஷயங்கள் வந்து மாறி மாறி போயிட்டுருக்க ஒரு கட்டத்தில் வந்து இந்த கேட் வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த சைடில் வந்து அவன் வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுத்து வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்க எல்லாருமே வந்து எனர்ஜி கொடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ 2 தரப்புமே வந்து பண்ணிகிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஃபினெக்ஸ் வந்து டோரை வந்து திறக்குது. எல்லாருமே உள்ளுக்குள்ளேருந்து வர்றதை பார்த்துட்டு இது இம்மோர்டல் தான்ப்பா, இம்மோர்டல் வந்துட்டாங்க. கடைசியாக வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நீண்டமாக வந்து அதாவது நீண்ட நாட்கள் வாழ்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு, நம்ம வந்து இனி இம்மோர்டல் வேர்ல்டுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் வந்து இங்கே வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா என்னோடய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட என்னால் மட்டுமே வந்து இதை பண்ணியிருக்க முடியாது. சரி, உங்களுக்கு என்ன ஆசை? உங்களுக்கு அந்த சைடுக்கு போகணும், மறுபக்கத்துக்கு போகணுன்ட்டு ஆசைப்பட்றீங்களா? கவலைப்படாத, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஆனால் இதை கொஞ்சம் லைட்டாக வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி மாதிரி வச்சு அதில் அடித்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து தூக்கி அந்த பக்கம் விசிறிட்டு இருப்பா. அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அங்கே வந்து ஒரு பிரின்ஸ் மாதிரி இருப்பான். நீங்கள் தயவு செஞ்சு இருந்து போயிருங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது தடுத்து பார்க்குறேன். அப்படி முடியாத பட்சத்தில் வந்து என்னாலையுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப கைண்ட்னஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்க. பின்னாடி வந்து இருந்துட்டு என்னடா பொம்பளைகிட்ட பேசிகிட்டு இருக்கிற, போடா அங்கிட்டுன்ட்டு இவனையும் வந்து தூக்கி போட்டுருது. இப்போ அந்த சைடு இங்கே போனங்காட்டி இவங்களோட லைஃப் எல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிரும். இவங்களும் வந்து ஒரு இம்மோர்டலாக வந்து மாறிடுவாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து அங்கேருந்து வரணுன்னா அந்த இம்மோர்டல் வேர்ல்டில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். இப்போ அதே சமயத்தில் வந்து அந்த சிப்ளிங்ஸ் வந்து தொடப்போக அந்த சமயத்தில் வந்து ஒரு லைட்னிங் வந்து அட்டாக் ஆகுது. அட்டாக் ஆனது வந்துட்டு நீ இவ்வளோ சீக்கிரத்தில் நான் வருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, வந்துட்டியா, நான் தான் டிவைன் பனிஷ்மெண்ட், அதாவது ஹெவனால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தி. இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, இந்த இம்மோர்டல்ஸில் இருக்கிற அந்த ரூலர் வந்து மதிக்காமல் அவங்களோட இஷ்டத்துக்கு ஆடுறவங்க எல்லாத்தையும் வந்து எங்கிட்ட பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வந்து அத்தாரிட்டி கொடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வந்து ஹெவன்லி பனிஷ்மெண்ட்டுங்கிற ஒரு லைட்னிங் இருக்குது. அது வந்து தாக்குச்சுன்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலுமே வந்து டிஸ்ட்ரக்ஷன் நோக்கி போயிடுவாங்க, அவங்களால உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ரூல்ஸை பற்றி நீ எங்கிட்டயே பேசு, நான் என்ன மாதிரி ரூல்ஸை மதிக்கணும்? நான் வந்து சின்ன வயசில் சேஷ்டைகள் பண்ணுறதெல்லாம் வந்து உண்மை தான், அது இல்லாமையெல்லாம் இல்லை. ஆனால் அப்போ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தோன்னே வந்து நான் மறுபடியும் ஃபினெக்ஸ் எக்காக மாறின திறமை வந்து வர்றதுக்கு வந்து 1000 வருஷங்கள் வந்து எடுத்துக்கிச்சு. அந்த 1000 வருஷத்தில் வந்து என்னை பின்பற்றிட்டு இருந்த சந்ததியினர்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே வந்து கரப்டட் ஸ்பிரிச்சுவல் கியூஏன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக அது எல்லாருமே வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கியூவை வந்து கரெக்ட் பண்ணது வந்து ஒரு இம்மோர்டல் வேர்ல்டுங்கிற ஒரு இம்மோர்டல் தான். ஆனால் அவனை யாருமே வந்து பனிஷ் பண்ணல. என்னோடய சங்கதியுமே வந்து அழிஞ்சு போச்சு. நான் எதுக்கடி வந்து இன்னும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும்? நான் முடிச்சா என்ன புடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்போ போகும்போது இவன் வந்துட்டு இருங்க, நீங்கள் மாஸ்டர்லி பார்க்க போனால் என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது எட்டி மூஞ்சிலே உதச்சிட்டா வந்து போயிட்டுருக்க. ஏன்னா புரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு தடவை சொல்கிறதுக்கு லைட்னிங் மேலே இறங்கிக்கிட்டே இருக்குது. இது இவ்வளோ வீக்காக இருந்துட்டு வந்து இவ்வளோ வாய் பேசுகிறாளா, சரி உங்கள் கதையை நான் முடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஓடிட்டு இருக்கா. இவ்வளவு வந்து பின்னாடி துரத்திட்டு போயிருப்பா. அவளுக்கு வந்து ஹீரோ இருக்கிற லொக்கேஷன் வந்து தெரியும். ஹீரோ வந்து எப்போ வந்து வீட்டுக்கு வந்துருப்பார் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு. ஸோ ஹீரோ லொக்கேஷன் நோக்கி போயிட்டுருக்க. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோ அந்த வீட்டுக்கு ரொம்ப அருகாமையில் போயிடும். அருகாமை போனோன்னே வந்து வந்துட்டு உன்னோட கதை இப்போ நான் முடிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து லைட்னிங்கை வந்து செலுத்தும் போது அது இவக்கிட்ட வர்றது வந்து அந்த ஹீரோ செஞ்சு வச்ச அந்த லைட்னிங் ராடு மூலமாக வந்து அப்சர்வ் பண்ணி நிலத்தடிக்கு வந்து கடத்தப்பட்டுரும்.
எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இப்படி ஒரு விஷயம் வந்து இந்த மோட்டர் லோடில் இருக்கா, என்னோட ஹெவன்லி பனிஷ்மெண்ட்டு யாருனால இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்து அந்த அந்த லைட்னிங் ராடில் வந்து ஹீரோவோட ஃபோட்டோ வந்து கீழே போட்டிருக்க. ஒருவேளை இவர் தான் வந்து அந்த ஆல்மைட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து இல்லை நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னால் நீடி பிடுங்க முடியும், உன்னால் இப்போ ஒன்றுமே பிடுங்க முடியாது, அங்கே பார்த்தியா அது வந்து என்னை ப்ரொடக்ட் பண்ணும், இது மூலமாக வந்து நீ ஜஸ்ட்டு ஒரு வாய்ப்பொருள், அதாவது ஒரு பொருள் மாதிரி தான், உன்னாலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விருப்பத்திட்டு இருக்க. நீ என்னை பற்றி அசால்ட்டாக நினச்சிட்டியா, எனக்கு எல்லா இமோட்டர்ஸுமே சேர்த்து இந்த பவர் கொடுத்தோன்னு சும்மா என்னாச்சு கிடையாது. எத்தனை வருஷங்களாக நான் ஹெவன்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், எத்தனை வருஷமாக வந்து அந்த அத்தாரிட்டி எங்கிட்ட கையில் இருக்குது தெரியுமா, அதை யூஸ் பண்ணி என் மொத்த பவரையும் இப்போ இறக்கி உன்னை சாகடிக்க போனேன்னு சொல்லிட்டு அத்தனை பவரையுமே வந்து அவள் கைக்குள்ளே வந்து அடக்க பார்க்க. அதே சமயத்தில் வந்து இவளுமே வந்து ஃபினிக்ஸ் அந்த அவளுக்கு ஏற்ற மாதிரி ஃபயர் ஸ்பேரோ அந்த பவர் வந்து யூஸ் பண்ணுவாள். ஆனால் அவளோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபினிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவள் வந்துட்டு இப்போ வந்து கதையை நான் முடிக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டுமே பேருமே வந்து அந்த எனர்ஜி கிளாஸ் ஆகிற சமயத்தில் ஹீரோவோட அந்த லைட்னிங் ராடும் போய் அட்டாக் பண்ணிடும். அட்டாக் பண்ணதில் வந்து அந்த ஹெவன்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குற அவள் வந்து அவளோட பவர் எல்லாமே வந்து டிவோர் ஆயிரும். அவளோட பவர் ஃபுல்லாக வேனிஷ் ஆகி இப்போ அவளே வந்து வேனிஷ் ஆகிற ஸ்டேட்டுக்கு போயிடுவாள். அவள் என்ன நினைக்கிறான்னா, இப்படி ஒரு ஆளே கிடையாது மோட்டர் லோடில் வந்து இப்படி ஒரு எதிர்க்கிற மாதிரி ஒரு சக்தி வந்து யாருக்குமே கிடையாது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வேனிஷ் ஆகி அங்கே அப்படியே இறந்துடுவாள். அவளோட கதை அங்கே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கண்டிப்பாக இவர் தான் வந்து அந்த ஆல்மைட்டியாக இருக்கணும், இவரை பார்க்குறதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசவே தான் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துருவாள். அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே வந்து ஹீரோ டான்ஜி எல்லாருமே வந்து செஸ் விளையாண்டுருப்பாங்க. என்னப்பா இது ஒரே செகண்டில் வந்து லைட்னிங் வந்து இப்படி மறுபடி சன்னியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவாங்க. பார்க்க போகும்போது அங்கே அந்த வழுக்கத்தலை இருப்பான். வழுக்கத்தலை யாருன்னு பார்த்தா அந்த செஸ் விளையாடுறவன் வந்து இருந்துட்டு, தலை நான் வந்து உங்களை பார்த்து ஹெல்ப் கேட்கலான்ட்டு தான் வந்தேன், எனக்கு புரியுது உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுதில்ல, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பீன்ஸ் நிறைய சாப்பிடுங்க, அப்புறம் பால் நிறைய குடிங்க, நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாக இருக்க வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இல்லை நான் வந்து உங்களுக்கு செஸ்ஸில் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கேட்டு போகலான்னு தான் வந்தேன், என்ன கேட்கணும், இந்த மாதிரி எனக்கு செஸ்ஸில் வந்து சில பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து கடுப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. நீ என்ற முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிற முட்டா பையல, இத்தனை விஷயத்தை ஏன்டா திறம்பு சொல்லிகிட்டே இருக்க, ஜஸ்ட்டு உனக்கு விளையாட பிடிக்குதான் விளையாடுறத நிறுத்திட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் வந்து அங்கே கிங் லூவும் அப்புறம் அவளோட பொண்ணும் ரெண்டு பேரும் வந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மாஸ்டர் லீ நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இவனை பார்த்துட்டு, நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டோம் அந்த மாஸ்டர் லீ கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது இந்த மாதிரி பால் நிறையா கொடுங்க, ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் வந்து செஸ்ஸில் கேட்கலான்னு வந்தேன், செஸ்ஸா அவங்ககிட்டையும் வந்து அதே விஷயத்தை வந்து திரும்ப பேசிகிட்டு இருக்கேன். இன்றா முட்டாத்தனமாக பேசியிருக்க முட்டா பயல, இப்பேற்பட்ட ஒரு செஸ் நீ ஏன்டா விளையாடணும், அவனுக்கு வரலைன்னா விட்டு தொலை வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ எல்லாருமே வந்து அந்த செஸ்ஸில் வந்து கொஞ்சம் விஷயத்துன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து அந்த புரிதல் வந்து அவனுக்கு வருது. எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு, நான் சாப்பிடாமல் செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து செஸ் விளையாடுறது நிறுத்த போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கேருந்து அவன் வந்தான்னு தெரியல, தினசாக கிளம்பிடுறானுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து போயிடுறாங்க. அப்படி போகிறப்ப வந்து ஹீரோ வந்து வழி அனுப்பிச்சி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது வெளியே வந்து ஒரு சலசலப்பு, என்னடா புதருக்குள்ளே ஒரு சலசலப்பு, ஏதாவது மான்ஸ்டருக்கு நான் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு பறவை வந்து அடிபட்டு கிடக்குது. ஹீரோ வந்து அந்த பறவை வந்து பார்த்துட்டு இது வந்து இறந்துருச்சோட்ட, நான் வந்து இப்போ இது என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அதை செக் பண்ணி பார்க்க, ஏய் என்னடா பண்ணுற, நீ என்னை வந்து ரைடு பண்ணுறக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கியா, எது நான் உன்னை ரைடு பண்ணுறக்கு ட்ரை பண்ணல, ஆனால் நீங்கள் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் பேசுவேன், நீ வந்து என்னை ரைடு பண்ண பார்த்துட்ருக்கியா, நான் வந்து இன்ஜூரி ஆகிருக்கேன், அப்படி இருந்துமே வந்து உனக்கு என்னை ரைடு பண்ணணுன்ட்டு நீ உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பறவை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போவார். வீட்டுக்குள்ளே போகும்போது, மாஸ்டர் நீங்கள் வந்து இதை சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபினாக்ஸுக்குமே அந்த ரொம்ப ஷாக்காக இருக்குது. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நம்ம வந்து இதை காப்பாற்றணும், இது ரொம்ப ரேரிட்டியான ஒரு பறவை, இது பேசுது பாரு டான்ஜி, இதை வந்து நம்ம ஃப்ளையாக அதாவது இதை நம்ம வந்து பறக்கும் ஒரு பறவையை மாற்றி நம்ம மவுண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ நீங்கள் ஏன் வந்து என்னை வந்து மவுண்ட்டாக வச்சுக்கூடாது, செலஸ்டியல் ஃபாக்ஸுன்னு தான் பறக்கும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஓ அப்படின்னா இவளுக்கு வந்து பொசசிவ்னஸ் இருக்கா, மாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு பாடி ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், கவலைப்படாத இந்த மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டான்ஜி வந்து அந்த விஷயத்தை நினச்சா ரொம்ப கடுப்பாயிட்டு இருப்பா. உள்ளுக்குள்ளே போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து எப்போ போல் இந்த மாதிரி சிட்டி இந்த மாதிரி
எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அதே விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த ஃபயர் ஸ்பேரோவுமே வந்து ஃபினாக்ஸை வந்து பார்க்குது. ஃபினாக்ஸ் பார்த்தோன்னே வந்து இது உண்மையாகவே வந்து இது ஃபினாக்ஸு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி ஃபினாக்ஸிவே வந்து மாஸ்டர் வந்து அவரோட பெட்டை வந்து மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ ட்ரீட்மெண்ட் அங்கே பண்ணிகிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் வந்து இந்த ஃபினாக்ஸை வந்து வேறு ஹீரோ வந்து பெட்டாக பார்த்துருக்கிறது இந்த மாஸ்டர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்தில் டான்சி வந்து ரொம்ப கடுப்பாயிட்டிருப்பா. அவளுக்கு என்ன தைரியம் இருந்தால் மாஸ்டரைவே வந்து மாஸ்டருக்கே வந்து பெட்டானுன்ட்டு வந்து ட்ரை பண்ணுவாள். நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சுப்பிரமணியும் அப்புறம் அந்த இதுவுமே வந்து நீ கோவப்படாத டான்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் கோவப்பட போகிறேன், நான் என்ன மாதிரி வந்து அவ்வளோ ஒரு பெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டான்சி வந்து ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டான்சி வந்து வருவா. அப்போது ஓகே மாஸ்டர் சொல்லிட்டு கம்முன்னு வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபினாக்ஸோட கண்ணில் வந்து இப்போ கொலவெறியோடு வர்ற மாதிரி தெரியுது. இப்போ அப்படி இப்படி பண்ணி அம்னீஷியெல்லாம் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்றுனதுக்கப்புறம் வந்து அதை நடுவில் வந்து இது ஹியூமன் ஃபார்மில் எடுக்க ட்ரை பண்ணோம். அப்படியே பொட நீள தட்டி அது இது பண்ணி வந்து இவளை மாற விடாமல் வந்து தடுத்து திறமை வந்து இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியில் வந்து காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றணும் இனிமேல் வந்து அது வந்து முழிப்புக்கு வந்து வருது. முழிப்புக்கு வந்தோடனே வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய உடம்புல வந்து ஹெவன்லி பனிஷ்மெண்ட் அந்த டிஸ்ட்ரக்ஷனோட பவர் வந்துருக்கு, அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் ஹீரோ வந்து அதையும் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருப்பார். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து நார்மலான ஒரு இம்மோட்டலாலேயும் கூட பண்ண முடியாது. இவ்வளோ கடவுளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படின்னா வந்து இந்த மாஸ்டர்னால் வந்து என்னோடய கிளானை வந்து ரிவைவ் பண்ண முடியும், என்னோடய சங்கதிகள் எல்லாத்தையும் வந்து திரும்ப கொண்டு வர முடியும். இம்மோட்டல் வேர்ல்டுவே வந்து எதிர்த்து நிற்கிறக்கு ஒரே ஆள்னால் வந்து அது ஹீரோ தான். நான் வந்து கண்டிப்பாக ஹீரோ கிட்ட வந்து இந்த ஹெல்ப் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சுப்பிரமணி வந்துட்டு ஏய் பறவையே, நீ பெட்டராக அது கேட்காமக்கிறது உனக்கு நல்லது. நீ ஏதாவது கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணின்னு வையேன், உன்னோட லைஃப் ரொம்ப அன்இமேஜினல் வேல வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பிளாக்கி வந்து மிரட்டிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து உள்ளே வந்துடுவார். ஏன்னா இது வந்து சொல்லிடு நான் வந்து ஃபினாக்ஸ் பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோக்குமே வந்து ஷாக்கு தான், இந்த மாதிரி ஃபினாக்ஸையே வந்து நான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து அந்த ரத்தத்தையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரிட்டியான ஒரு பொருளுக்கு ஹீரோ வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டுருக்கா. இப்போது பிளாக்கி வந்து இந்த மாதிரி நீ வந்து எந்த விஷயத்தையும் வந்து ஹீரோ கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதோடய வந்து இந்த பாடு முடிவு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பால் வரைக்கும் பை கேஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பை கேஸ்.